அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. நாம் சந்திரனுக்காக ஒரு வழிபாடு செய்யலாம். இந்த உருளியில் நம்ம எப்படி ரெடி பண்ணி விளக்கு வைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம தண்ணி விட்டுக்கலாம், மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம், சந்தனம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, வெற்றிவேர், மஞ்சள் ஒன்று போட்டுருங்க, ஜாதிக்காய், மாசிக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, கடலில் தோன்றியவள் இல்லையா மகாலட்சுமி, அதனால் முத்து, குன்றின் மணி எடுத்திருக்கேன் நான். இது எதுக்காகன்னா கண் திருஷ்டியும் அகற்றும். வாசனை திரவியமான ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஹாலில் நம்ம வச்சோன்னா இதனுடைய வாசனை நம்மளுடைய மனதையும் ரொம்ப சீராக வச்சுருக்கோம். இது ஸ்ரீ சக்கர அம்சம். தீபம் போடுறதுக்காக ஒரு அகல் விளக்கு நாம் இதில் செட் பண்ணலாம். இதில் நாம் புஷ்பங்கள்லாம் சேர்த்துக்கலாம். தேவலோக பூன்னு சொல்லுவாங்க, பாரிஜாதம், மருதாணி இலைகள் மட்டும் இல்லாமல் துளசியும் சேர்த்துருக்கேன். இது அரளிப்பூ. இந்த விளக்கில் பசு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், உங்கள் விருப்பப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சுபிக்ஷமாக இருக்கும், மகாலட்சுமி அம்சமும் நமக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது முக்காலிங்க. இதில் நம்ம ஒரு துணி பரப்பி நில வாசப்படியில் விளக்கு வச்சுட்டு பூஜை அறையில் விளக்கு வச்சுருங்க. இது மாதிரியான விளக்கு வச்சுட்டு முழு நிலவை பார்த்து வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும்ன்றது ஐதீகம். பௌர்ணமி நாளில் மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.